கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறது, சாபத்தின் விடுதலை கொடுப்பார். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. சொல்லுங்களேன், உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே வாழக்கூடாதவை ஒன்று இல்லப்பா. உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அலை மோதும் வாழ்வில் செய்யாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் செய்யாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அகற்றி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அகற்றி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே. சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாருடைய கிருபை, ஆண்டவரே எல்லாருடைய கரங்களும் வானத்தின் நேராக உயர்த்தியிருக்கட்டும். எல்லா கரங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாருடைய கிருபை, ஆண்டவரே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபை, ஆண்டவரே எல்லாரும் பாருங்க, ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபை, ஆண்டவரே என்னை தாங்குவது உம்முடைய கிருபை, ஆண்டவரே பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், ஆண்டவரே தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே. சொல்லுங்க எல்லாரும், உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையிலப்பா எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, ஆண்டவரே எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, ஆண்டவரே அந்த கிருபைக்காய் நன்றி, ஆண்டவரே இந்த கிருபைக்காய் நன்றி, ஆண்டவரே உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே உங்க கிருபையே. அப்படி ரெண்டு கரங்களையும் வானத்தின் நேராக உயர்த்தி, ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபை அப்பா, எல்லாம் உடைய கிருபை, ஆண்டவரே தாழ்விலே இருந்த என்னை, ஆண்டவரே உயர்த்தினது உடைய கிருபை, ஆண்டவரே ஒன்றுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்தது உடைய கிருபை, ஆண்டவரே
எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கும் பொழுது ஆண்டவரை தூக்கி நிறுத்தினது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்க. அந்த கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து. பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசும் ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு, அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம், நம்மை குறித்து அக்கறை உள்ள ஒரு தெய்வம். ஆமேன். நம்மை குறித்து ஆண்டவர் மிகுந்த கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர். ஸோ அந்த தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 1 பேதுரு 5:7 வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்ம விசாரிக்க நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்கள் கவலையை யார் மேல் வச்சிடுங்க? கர்த்தர் மேலே வைங்க. சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். உங்கள் பாரத்தை யார் மேல் நீங்கள் வைக்கணும்? கர்த்தர் மேலே ஒரு பாரத்தை வச்சிடு. உனக்கு என்ன பாரம் இருக்குது? உன் லைஃப்பில் என்ன கவலை உன்னை அழுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, அதை ஆண்டவர் மேலே கொடுத்துடுங்க. சுவாமி, இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் வாழ முடியலை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை, நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன், என்ன என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஸோ எந்த பிரச்சனை உன்னை அழுத்துகிறதோ அதை கர்த்தர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறார், சுகமாக இருக்கியான்னு விசாரிக்கிறார். என்ன நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு என்ன செய்யணும் அப்படின்றது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து உனக்கு என்ன தேவை அதை ஆண்டவர் தர்றார். இந்த நாளிலே தேவன் உங்களை விசாரித்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆமீன். ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். முடியுமா? முடியாது? ஆண்டவருக்கு முடியும். சரியா? ஸோ நம்ம சில நேரம் நம்ம கைவிடப்பட்ட மாதிரி இருப்போம், ஆனால் கைவிடப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி இருக்கும், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு தான், ஆனாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை யாரும் தொடாத மாதிரி ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம மேலே எந்த ஒரு அந்நிய சக்தி விழாதபடி ஆண்டவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆண்டவர் எப்படி நம்மை விசாரிக்க அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12 அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆண்டவர் எதை கண்டு திருப்தியாவாராம்? தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார், அவர்களுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமது கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த வசனம் எதற்கு ஒப்பனை அப்படின்னா, ஆண்டவர் பாவத்தில் இருந்த நம்மை விசாரித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் என்பதற்காக அவர் தாமே தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை, அதாவது அவர் எவ்வளவு சிலுவையில் பாடுபட்டார், எவ்வளவு பாவங்களை சுமந்தார், எவ்வளவு அவர் நொறுக்கப்பட்டார், எதற்கு அப்படின்னா
நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர. அந்த பாவத்தை போல ஒரு மனுஷனுக்கு மனதில் வேதனையை கொடுப்பது எதுவுமே இல்லை. சில நேரத்தில் வாலிப வயதில் இஷ்டம் போல வாழ்ந்துடுவாங்க. என்ன, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அம்மா அப்பா அழுதுருப்பாங்க, குடும்பம் நொந்து போயிருக்கும். அவனுக்கு திருமணம் ஆகும், அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போல உன்னை போலவே அவன் வருவான். சரியா, உன்னை போலவே அவன் வந்து நீ என்னெல்லாம் அநியாயம் செய்தியோ அதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய ஆத்துமாவில் ஒரு வேதனை வரும். என்ன, உன் ஆத்துமாவிலே ஒரு பயம் பிடிக்கும். உன் ஆத்துமாவிலே ஐயோ நான் என்னெல்லாம் செய்தேன் இவன் செய்கிறானே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நீ கதறும் பொழுது உனக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்துட்டார், மரணத்தில் ஊற்றிட்டார். அப்போ ஆண்டவரே நான் பாவத்தில் இருந்தேனே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க யாரோ ஒருவர் உன்னுடைய பாவத்தை சுமக்கணும். யாரோ ஒருவர் உன்னை நினைவில் கொண்டு உனக்காக பாடுபடணும். உனக்கு பசி, உனக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசை. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, உன் ஃப்ரெண்டு வர்றாரு. அவர் வேலை செய்து சம்பாதித்த பணம், அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்தார், ஒரு நாளெல்லாம் வேலை செய்தார். அவருக்கு ஒரு $50 சம்பளம் கிடைத்தது. என்ன, அந்த $50 சம்பளம், அது ஒரு நாள் பட்ட அந்த வேதனையினுடைய பலன் அந்த $50. அதில் அவர் என்ன செய்கிறாரு, தம்பி வா நீ சாப்பிட்டு பசியாக இருக்கியான்னு சொல்லி அந்த $20 உனக்கு கொடுத்து அவர் உனக்கு என்ன செய்கிறாரு, சாப்பாடு வாங்கி தர்றாரு. அந்த $20 உனக்கு அவர் சாப்பாடு வாங்கி தர்றது அவருடைய லைஃப்பில் அவர் ஒரு நாள் கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் கஷ்டப்பட்டு பணம் என்ன செய்திருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. அவர் யார்கிட்டயோ திருடிட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி தரல. இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி விசாரிக்கிறாருன்னா, நமக்காக சிலுவையில் பாவ சாபங்களை சுமந்து, நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து நமக்காக அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினதினாலே பிதாவானவர் என்ன செய்தாரு, நீ யாரெல்லாம் ரட்சிக்க நினைக்கிறீ அவங்கள ரட்சித்துக்கோ. ஆமீன். நீ ஒரு ஆமீன் சொல்லலையே. என்ன, நீ யாரெல்லாம் ரட்சிக்கணும்னு நினைச்சியோ அவங்கள ரட்சித்துக்கோ. ஏன், இயேசுசாமி சிலுவையில் he paid the price. சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமாவை ஊற்றி நம்மை விசாரிக்கணும். யாரோ ஒருத்தன் சொல்ற, ஐயோ ஆண்டவரே என் மனசுல பாவம், என் மனசுல நான் செய்த அநியாயம் என் இருதயத்தை வேதனைப்படுத்துது. இயேசு கிறிஸ்து அதற்கான பிரைஸ் என்ன செய்தார், பே பண்ணதுனால தான் உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நீ எப்படி சம்பாதித்த? இயேசு தன்னை மரணத்தில் ஊற்றினார். ஆமென். இயேசு தன்னை சிலுவையிலே தொங்கும்படி கஷ்டப்பட்டார். உன் பாவத்திற்குரிய தண்டனை அவர் ஏற்று அவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீ கூப்பிடுறல ரட்சிக்கப்பட்டுக்கோ. ரட்சிப்பு எவ்வளோ ஈஸியாக வந்துச்சது. அந்த பாவ பழக்கம் எவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டு விலகிச்சது. ஏன் தெரியுமா, அவர் சிலுவையில் ஆணியில் தொங்கினதினாலே. விளங்குதா உங்களுக்கு? அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க நம்மை விசாரிக்கிறார். அதுதான் அவர் கொடுத்த மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய பிரைஸ், ஒரு மிகப்பெரிய விலை கரையம். ஸோ நமக்கு எப்படி ரட்சிப்பு வருது? நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் நல்லவங்கன்றனால ரட்சிப்பு வந்தது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கிரியையினால நீதிமானாக்கப்படலை. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, அந்த பாடினால் வந்த கிருபை. கிருபை எப்படி மனுக்குலத்துக்கு வந்தது? மனுக்குலம் பாவம் செய்யும் பொழுது நியாயப்பிரமாணம் சாபத்தை கொண்டு வந்தது. நீ பாவம் செய்கிறியா உனக்கு சாபம், நீ தேவனுடைய கட்டளையை மீறுறியா உனக்கு சாபம், உனக்கு மரணம், உனக்கு அழிவு, உனக்கு எல்லா சாபங்களும் வந்தது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? கிருபையை சம்பாதித்து வைத்தார். ஸோ ஆகவே ஆண்டவர் அந்த கிருபையினாலே நம்மை அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால தான் நம்ம பாவம் செய்த உடனே நம்ம கழுத்தில் தூக்கு கயிறு விழுவதில்லை, மனசில் ஒரு வேதனை வருது. ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு செய்துட்டேனே, ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேனே. அந்த துக்கம் வரும் பொழுதே கிருபை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. மகனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு கிருபையா ரட்சிப்பேன். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
நாம் மனசில் ஒரு அந்த குற்ற உணர்வு நமக்கு வருவதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்துட்டார்? பிராயச்சித்தம் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காய் நம்மை விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறார்? தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. 52வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனம்லாம் தங்கத்தினால முத்திரை போடப்பட வேண்டிய வசனங்கள். என்ன? அவர் தம்முடைய ஆத்துமாவை என்ன செய்தாராம்? நீங்களும் வாசிங்களேன். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து யாருக்காக வேண்டிக் கொண்டார்? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அப்படிதான் நீங்களும் நான் இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம். பிதாவானவர் நம்மளை கொடுத்துட்டார். நீ சிலுவையில் பாடுபட்டதற்காக இந்த ராபர்ட்டை எடுத்துக்கோ, இந்த கோவிந்தராஜை எடுத்துக்கோ, பிரைஸ் தரான். என்ன? இந்த சகோதரனை எடுத்துக்கோ, இந்த சகோதரியை நான் உனக்கு தர்றேன். என்ன? உங்கள் உள்ளத்தில் எங்கேயோ கொஞ்சம் பக்தி இருந்தது. என்ன இருந்தது உங்கள் உள்ளத்தில்? பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் மற்றவங்கள மாதிரி இல்லை, கொஞ்சம் பக்தி இருந்தது. எவ்வளோ பக்தி இருந்தது? கொஞ்சம் இருந்ததா இல்லையா? ஏதோ கொஞ்சம் ஒரு மனசாட்சி கொஞ்சம் இருந்துச்சு. ஏசாமி நல்லவர், கடவுள் பயம் கொஞ்சம் இருந்தது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தம்பிக்கு கொஞ்சம் பயம் இருக்கே, குடித்தாலும் தெய்வ பயத்தோடு குடிக்கிறான். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். என்ன? ஒரு தெய்வ பயத்தோடு அவன் செய்கிறான். என்ன? கோவம் வந்து ஓங்கி அடிச்சுட்டான், அடித்தாலும் மனசில் ஒரு பயம் இருக்குது, கர்த்தர் கண்ணை குத்திடுவாரோ. ஸோ ஆண்டவர் என்ன செய்தார்? அதை பார்த்து ஆண்டவர் பிதாவானவர் உன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஆகவே தான் இன்னைக்கு நீ சபையில் இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க அவர் விசாரித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நீங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. திடீர்னு நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க. அங்கே யாராவது ஒரு பிரதர் வருவார். வந்து, பிரதர் சர்ச்சுக்கு வரலையா, எங்கே நிற்கிறீங்க? நீ அப்படியே 2 கண் அப்படியே வெளியே வந்து, என்னடா இது, எங்கேருந்து பார்த்துட்டோம்? இல்லை பிரதர், சர்ச்சுக்கு தான் வந்தேன், ஒரு டீ சாப்பிட்டு போகலாமேன்னு வந்தேன். அவர் சிலர் வாங்க 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு. அவன் விடுற மாதிரியே இல்லை. என்னையா இவன் விட மாட்டிருக்கிறானே. என்ன? அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து இங்கே உட்கார வச்ச உடனே ஆண்டவருடைய செய்தி உனக்காகவே வரும். ஒருவேளை நீ அப்படி டீ சாப்பிட போயிட்டு வந்து உட்காந்துருப்பேன். நானும் அதே மாதிரி சொல்லுவேன், பிரதர் நீ டீ சாப்பிட போனேன், கர்த்தர் உன்னை கொண்டு வந்தா. ஆண்டவரே நீர் எனக்காக பேசுகிறீரா? ஆமாம், உனக்காக தான். ஏனென்றால் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கிறார். ஆண்டவர் விசாரிக்கிறதுனால தான் நம்ம ரட்சிப்பை விட்டே வெளியே போல. ஆமேன்னு சொல்லலையே. உங்களுடைய பரிசுத்தத்தினால, உங்களுடைய ஜெபத்தினால நீங்க அப்படியே ரட்சிக்கப்பட்டு நிக்கல. நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ரொம்ப பரிசுத்தமானவன், ரொம்ப வல்லமையா ஜெபிக்கிறவன், அதனால நான் ஊழியக்காரன் ஆகல. அவர் நம்ம மேல வைத்த இரக்கம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். நீ சர்ச்சுக்கு வரலன்னு அவர் விசாரிப்பார். சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறவங்கள நாளைக்கு மேனேஜர் மூலமா விசாரிப்பார். என்ன? சரி, சர்ச்சுக்கு வராமல் இருந்திய மகனே, அவன் விசாரிப்பான். அவன் வந்து என்னென்னமோ கேட்பான். என்ன? கர்த்தர் விசாரிக்கிறார். அடுத்த ஆண்டவர் எப்படி விசாரிக்கிறாராம்? வாசிங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆண்டவர் நோய்பட்டிருக்கியா? உன்னை அவர் விசாரிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஏன் வியாதி சுகமாகுது? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். எப்படி வியாதி சுகமாகுது? ஒரு ஜெபத்துக்கும் ஒரு சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாக்குறதுக்கும் எப்படி சயின்டிஃபிக்காக இது ஒர்க் அவுட் ஆகுது? என்ன? ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க, போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் கேன்சர் இல்லைன்றாரு. என்ன? ஒரு அம்மா சொல்லுது, என் வயிற்றுல பெரிய கட்டி இருக்குன்னாங்க, ஜெபம் பண்ண கட்டி காணாமல் போயிடுச்சுது. எப்படி இது நடக்குது? ஒரு ஜெபம் உன் சரீரத்தில் மாற்றத்தை கொண்டு வருதா? ஒரு ஜெபம் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். எப்படி? ஏனென்றால் அவர் உன்னுடைய சரீரத்தின் பாடுகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால்
ஆண்டவர் சொல்றாரு, நான் விசாரிக்கிறேன், உன்னை நான் ஆறுதல் படுத்துறேன், உன் வியாதியை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி வாசித்தீங்கன்னா வியாதி போயிடும்ன்றார். ஆமென். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன் நான். அவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கண்ணீரோடு வாசித்து ஜெபம் பண்ணா வியாதி வராதியா. அவருக்கு பாருங்க அந்த விசுவாசம் என்ன, அவர் உன்னுடைய நோய்களை சுமந்து கொண்டு அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். இன்னொரு சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீ வாஸ்து ஜெபம் பண்ணி அந்த 53வது அதிகாரம், அதே மாதிரி ரூத் அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய அந்த முதல் வசனங்கள், அந்த அன்னாளுடைய ஜெபம், இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காது. அதுதான் மருந்தா சொல்றாங்க. ஏன்னா இயேசு நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்தார். அவர் விசாரிப்பார், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி மறையும், உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மறையும். ஏனென்றால் அவர் உன்னுடைய சரீரத்திற்காக தன் சரீரத்தில் வியாதியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதிகள் அவர் மேல் வந்தது. இன்னைக்கு காண்கிற எல்லா வியாதிகளையும் இயேசு அன்றைக்கே சுமந்தார். அப்ப நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிப்பார், உங்கள் ஆத்துமாவிலே சுகம் தருவார். சரீரம் மட்டும் அல்ல, நிறைய பெரிய வியாதி எங்க தெரியுமா இருக்கு? மூளையிலையும் ஆத்துமாவில தான் பெரிய வியாதி இருக்கு. டிப்ரெஷன் வியாதி, என்ன நிறைய வியாதிகள். மனசு சரியில்லை. ஜனங்களுடைய மனது குழந்தை மனதை போல மாறினா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒரு குழந்தையை போல ஒருத்தர் யாரோ நமக்கு செய்த தீமையை டக்குன்னு மறந்துட்டு, ஒரு குழந்தையை போல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாய் பேசி சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜனங்களுக்கு இல்லை. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ குழந்தையை போல மாறு, உனக்கு எல்லா வியாதி போயிடும், எல்லா சாபம் போயிடும். நிறைய பேர் தங்க மைண்டில் 10 வருஷ விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கூட டேமேஜ் ஆகிடுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், மெமரி லாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரே தூக்கி போட்டுடுறாங்க. சில ஆட்கள் 25 வருஷத்து மெமரி அதில் இருக்கு. ஏமா அந்த தலை பாதிக்கப்படலை, சரீரம் பாதிக்கப்பட்டு போச்சு, குடும்பம் பாதிக்கப்பட்டு போச்சு, சபை பாதிக்கப்பட்டு போச்சு. இருக்கீங்களா? அந்த தலையில அந்த வயர் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி, மானிட்டர் வேற எதுவும் இல்லை, வாய் தான். அதில் போட்டு விட்டால் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வாயில் மெமரியில் வந்துட்டே இருக்கு. அவன் அதை செய்தான், அவள் இதை செய்தான், அவள் அதை செய்தான், எனக்கு அவங்கள பற்றி தெரியாதா, இவங்கள பற்றி தெரியாதா, அவங்க இன்னைக்கு அப்படி இருக்காங்க, 10 வருஷத்துக்கு எப்படி இருந்தாங்க, அப்படியே அந்த மானிட்டரில் அப்படியே அந்த ரெக்கார்ட்ஸ் வர மாதிரி வாயிலிருந்து அப்படியே வருது. இதில் வேற அந்நிய பாஷை கூட வருது. ஆண்டவர் உன்னுடைய சரீரத்திற்கு அவர் விசாரிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீ சரீரத்தில் பலவீனம் இருந்தா சொல்லு, ஏசப்பா என்னை விசாரிங்க, இந்த சரீரத்தை விசாரிங்க, இந்த சரீரத்துக்கு தானே நீங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் நமக்கு. ஆமென். வியாதி மறையும். நிறைய பேர் நினைக்கிறோம் வியாதி மறைகிறதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு சுகமளிக்கிற ஒரு ஊழியக்காரர். நான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறேன். இந்த சுகமளிக்கிற ஊழியக்காரர் எல்லாருக்கும் அவங்களால சுகமளிக்க முடியல. 1000 பேர் மீட்டிங் நடத்தினா 2 பேர் தான் சுகமாகறான். அந்த 2 பேர் அவன் விசுவாசனாலே சுகமாயிருப்பான். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியக்காரன் மூலமா ஆகிறது உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை, ஊழியக்காரன் மூலமாய். ஆனால் நீ இயேசுவினுடைய சரீரம் உனக்காக பாடுபட்டது என்பதை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன் சரீரத்தை அவர் விசாரிப்பார். இந்த வியாதி உனக்கு போயிடும். அறிக்கை செய்துட்டேரு, ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்துட்டேரு. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன். குண்டா இருக்கிறவங்க மெலிசாகலாம், மெலிசாக்கிறவங்க குண்டாகலாம். ஆமீன். முடியும், இயேசுவின் நாமத்தினால முடியும். கொஞ்சம் இட்லியும் குறைக்கணும், சரியா? முடியும். கர்த்தர் தம்முடைய சரீரத்தில் எல்லா வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். நாம் விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை நம்பும் பொழுது பெரிய அற்புதங்கள் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து யாருக்காக சாபமானார் சொல்லுங்க? யாருக்காக சாபமானார்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி விசாரிக்கிறார்னா, சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை விசாரிக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். அது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு வசனம். ஒருத்தனை தூக்கி போட்டாங்க மரத்தில் அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன், அவன் குடும்பம் சபிக்கப்பட்டது. இயேசு தாமே நமக்காக சிலுவையிலே தொங்கினார். தொங்கினதினாலே நம்ம மேல இருக்கிற சாபத்தை அவர் எடுக்கிறார்.
இப்போ இங்கே இருக்கிற எல்லார் மேலே சாபம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக சாபம் இருக்கும். நிச்சயமாக சாபம் இருக்கும். அந்த சாபம் பல விதத்தில் வரும். மனுஷனுக்கு நீ துரோகம் செய்தினா சாபம் வரும். சரியா? மனுஷனுக்கு துரோகம் செய்தினா சாபம் வரும். அம்மா அப்பாவை நீ கைவிட்டினா சாபம் வரும். ஹலோ, என்ன? அம்மா அப்பாவை கைவிட்டினா சாபம் வரும். ஒருத்தர் காரணம் இல்லாமல் உன்னால் ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறாங்க, யாருடைய பொருளையோ யாருடைய பணத்தையோ நீ அபகரித்தால் சாபம் வரும். நீ ரொம்ப மேட்டிமையாகி தெய்வ பயம் இல்லாமல் நீ நடந்தினா சாபம் வரும். சாபம் பல விதத்தில் வரும். அந்த பாவமாய் அது ஆரம்பிக்கும், அது சாபமாய் முடியும். முதல்ல ஒரு பையன் அம்மாவை எதிர்த்து பேசுகிறான். பாவம். அம்மாவை என்ன செய்கிறான்? எதிர்த்து பேசுகிறான். சரி, அவன் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இல்லாட்டி அப்பா சொல்கிறாங்க, இல்லாட்டி அண்ணன் தம்பியை சொல்கிறாங்க, என்னடா அம்மாவை போய் இப்படி எதிர்த்து பேசுகிற. அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. இன்னும் எதிர்த்து பேச பேச என்ன ஆகும்? அவன் மனசில் அன்பு போயிடும். அம்மாவை பார்க்கவே அவனுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதுதான் சாபம். அவன் அம்மாவா நீ பார்க்கறதில்ல. ஏன்னா அவன் சில காரியங்களை வைத்து அம்மாவை அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நேரம் வருது, அம்மாவுக்கு சரியாக சாப்பாடு தர மாட்டிருக்கான், அம்மாவை விசாரிக்க மாட்டிருக்கிறான். ஏன்னா முன்னாடி ஒரு காலத்தில் அவன் அம்மாவை நேசித்தவன் தானே. என்ன? ஒரு காலத்தில் அம்மாவை நேசித்தவன் தானே. இப்போ ஏன் அவன் நேசிக்கலை? நிறைய பேருக்கு தெரியல ஏன் அவன் நேசிக்கலைன்னு. சாபம். அவன் உள்ளத்தில் சாபம் போயிடுச்சு. ஆகவே அவன் அம்மாவை இப்போ நேசிக்கலை. ஒரு காலத்தில் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி போன அந்த வாலிபன் இப்போ அம்மாவை நேசிக்கலை. சாபம். அந்த சாபம் இன்னும் அதிகரிக்குது. ஒரு நாள் அம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஓங்கி ஒரு அறை கொடுத்தான் அம்மாவை. அம்மாவை என்ன செய்தான்? ஓங்கி அறை கொடுத்தான். மனசில் எதுவும் ஒன்றும் ஃபீலிங்கே இல்லை. ஏன் தெரியுமா? சாபம். அதுக்கு அடுத்து அந்த சாபம் ஆண்டவர் அதை விசாரிப்பார். இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். பாஸ்டரை நேசிக்கிறாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பாஸ்டர் மேலே ஒரு மன வருத்தம். அந்த பாஸ்டர் சொல்கிறது பிடிக்கலை, பாஸ்டர் தர அட்வைஸ் பிடிக்கலை. அதுக்கப்புறம் மனசில் என்ன வருது? ஒரு மேட்டிமை வந்து அப்படியே அவங்க மனசு என்ன செய்யுது? ஒரு இருள் மூடுது. நிறைய விசுவாசிகளுக்கு இதுக்கு தெரியறதில்லை. அவங்க குற்றப்படுத்தி அதுன்னு சொல்லி குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பாஸ்டரை எதிர்ப்பாங்க, சபையை எதிர்ப்பாங்க, சபைக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்கள ஒரு சாபம் பிடிச்சிருக்கு. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? அவங்களுக்கே தெரியாது. சபையில் பிரிவினை பண்ணுவாங்க. நல்லா இருக்கிற சபையில் 4 பேரை வச்சு ஒரு குழுவை உருவாக்கி சபையை உடைப்பாங்க. அவங்களுக்கே நிஜமா தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குறதா இல்லையான்னு தெரியாது. அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குள்ள ஒரு சாபம் ஆவி பிடிச்சிருச்சு. ஒரு நேரம் வரும், அவங்க நினைக்கிற மாதிரி எதையாவது பண்ணிட்டு போவாங்க. இந்த சாபம் 1 வருஷத்தில் பதில் கொடுத்தா மனம் திரும்பிடுவான். இல்லை ஒரு 6 மாதத்தில், ஒரு 3 மாதத்தில் அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து அவன் ஆண்டவர் பக்கம் வந்தா ஒருவேளை மனம் திரும்ப ஒரு சூழ்நிலை இருக்கும். இது 10 வருஷம் ஆகும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை அப்படியே பாதாளத்தில் இறங்கும். ஏன்னா அது வரைக்கும் பிசாசு அவனை எதுவும் டச் பண்ண மாட்டான். இது ஒரு சாபம். நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்றது விளங்குதா? பயமா இருக்கா? நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஏன் சில நல்லா தானே இருந்தார் அந்த விசுவாசி, நல்லா தானே மியூசிக் வாசித்தார், நல்லா தானே செல் குரூப் நடத்திட்டு இருந்தார். என்ன ஆச்சு? சாபம். சாபம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை இல்லாமல் போகிறதில்லை. சாபம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ வறுமை போகிறதில்லை. சாபம் நீ இருக்கிற இடத்துலேருந்து உன்னை வெளியில் கொண்டு போயிடும். ஆமீன். இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் கொண்டு போயிடும். தாவீது சாகும் பொழுது சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, இந்த சீமேயி என்றவன் என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டான். நீ என்ன செய், அவன் மரணம் அடையும் பொழுது அவன் நிம்மதியாக சாகக்கூடாது, அவன் ரத்தப்படி அவன் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துடுவான். சாலமோன் என்ன செய்வான்? அந்த மனுஷனை கூப்பிட்டு சொல்லுவான், சீமேயி. அவனுக்கு சாலமோன் என்ன கட்டளை இடுவார்? எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது. என்ன? எருசலேமை விட்டு வெளியே போகாத, அந்த யோர்தானை நீ கடந்து போகும் பொழுது உன் தலையில் சாபம் வரும். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு அவன் போயிட்டு வரான். வந்த உடனே சாலமோனுக்கு சொல்கிறாங்க, அவன் தேசத்தை விட்டு எருசலேமை விட்டு வெளியே போயிட்டான். வந்த உடனே அவனை சாலமோன் வெட்டி அவனை கொன்று போடுகிறார். நிறைய பேருக்கு தெரியல
உன் மேலே ஒரு சாபம் இருக்கா கண்டுபிடி. நேசிக்கிற அம்மாவை எனக்கு நேசிக்க முடியலையா? அது மனைவி சொல்கிறாங்க, இல்லாட்ட புருஷன் சொல்கிறான்னு இல்லை, சாபம். உன்னை ஒரு சாபம் ஆட்கொண்டது. நீ நேசிக்க வேண்டிய சபையை நீ நேசிக்கலையா? உன்னை ஒரு சாபம் பிடிச்சிருக்கு. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நீ சரியாக செய்யலையா? ஒரு சாபம் பிடிச்சிருக்கு. ஆமீன். ஆரம்பத்தில் நல்லா ஓடுனீங்களே, உங்களை யார் கெடுத்தது? யார்? உங்கள் கண்ணை கூட பிடுங்கி கொடுப்பீங்களே, புத்தி இல்லாத கலாத்தியரு, உங்களுக்கு இப்படி நடந்தது என்ன? ஒருவேளை உங்களுக்கு தவறாய் ஒரு தேவதூதனே வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? சபிக்கப்பட்டவனாக கடவன். தெரியல, இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் மேலே சாபம் இருக்கு தெரியல. இருக்கீங்களா? என்ன ஊழியத்துக்கு ஒருத்தன் ஒரு ஊழியத்துக்கு விரோதமாக ஒருத்தன் பேசுகிறான், சாபம் தான் அவனை பேச வைக்குது. ஒரு நல்ல குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சு போற, உன் புருஷனை நீ இழுத்துட்டு போற, வேண்டாம் இந்த குடும்பம், உன்னை வேற எதுவுமே செய்யலை, உன் சாபம் தான் உன்னை அப்படி இழுத்துட்டு போகுது. உன் சாபம் தான் உன்னை எடுத்துட்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு வந்திருக்கலாம், உன் சாபம் தான் உன்னை ஆராதனைக்கு வர முடியாம தூங்க வைக்குது. இருக்கீங்களா? உன் சாபம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு சாபம் என்ன வளர விடலை, ஏதோ ஒரு சாபம். ஒரு சிஸ்டர் ஏதோ சொன்னாங்க, அதுக்காக நீ சபைக்கு வராமல் போயிடலாமா? ஏன் நீ சபைக்கு வராமல் போயிட்டு? அந்த சாபம். கொயர்ல இருந்து ஏன் இறங்குன? சாபம். மியூசிக்ல இருந்து ஏன் இறங்குன? சாபம். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லி இறங்குன? சாபம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை இழந்த? சாபம். நான் அந்த கையை நீட்டுறதுனால உங்களை நினச்சிக்காதீங்க, நான் ஏதோ கை நீட்டி பிரசங்கம் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். சில நேரத்தில் அது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீ எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். மரம் என்பது ஒரு சுயம், ஒரு மேட்டிமை, ஒரு சாபம். அந்த மரம் உன்னை தூக்கிடாம. ஆமென். அந்த மரத்தில் நீ தூக்கப்பட்டிருக்கூடாது. கடவுளுக்கு விரோதமாய் தூக்கி உன்னை உயர்த்திடாதே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காய் சாபமானபடினால் அவர் உன்னை விசாரித்து, இன்னைக்கு யாரெல்லாம் நான் ஒரு சாபத்தினால தான் இப்படி நான் பேசிட்டேன், ஏதோ ஒரு சாபத்தினால தான் ஐயா நான் வழி விலகி போயிட்டேன், நீங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, அந்த சாபம் விலகும். அல்லேலூயா. அந்த சாபம் விலகும். இல்லை அந்த சாபத்தோடு நான் இருக்கிறேன், இல்லை எனக்கு சாபம் மிகவும் பிடித்திருக்கிறது. ஹலோ, எனக்கு சாபம் பிடித்திருக்கிறது. சாபம் பிடிச்சவங்களோட கூட உட்கார்ந்து பேசுவது எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த சாபம் பிடிச்ச கூட்டம்லாம் ஒன்றா சேரும். என்ன, ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அது ஆசீர்வாத கூட்டம். அந்த பரியாசக்கார கூட்டம், கேலி பரியாசம், அது ஒரு கூட்டம். என்ன, அதில் சிலரை பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் உட்கார வைக்கவே முடியாது, அப்படியே நெல்லிவான். ஒரு முறை என்னாச்சு, நான் மெதரிஸ்ட் சர்ச்சில் இருக்கும் பொழுது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த சபையில் அந்த பாஸ்டர் அறிவித்தார், நாளை தினத்தில் நம்முடைய சபையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கலந்து கொள்ளுங்க. அப்போது அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அந்த எல்சிசி லீடர்னு சொல்லுவாங்க, என்ன, அந்த அம்மா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துருச்சுது. நாங்கள் பார்க்குறோம், ஏன்டா இந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா பார்க்குது, இது என்ன கூட்டம், இது நம்ம ஆட்களே இல்லையே இதில் யாரும், இவன் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரே ஆவியில் நிறைஞ்சிட்டு இருக்கிறான், ஒரே அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த அம்மா தத்தளிக்குது. நாங்களும் தத்தளிக்கிறோம். அதுக்கப்புறம் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்குது, அதில் நானும் இருக்கிறேன். அப்போது அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் யூ said there is a fasting prayer, you know, I went there like I am a fish in the something, ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஏதோ ஒரு இது சொல்லுச்சு. எல்லாருக்கும் மத்தியில் நான் மட்டும் தனியாக தவிச்சேன். I don't know what type of fasting prayer is that. I cannot get along with them. It is totally different people. It is not our church people. ஏன்னா நான் அந்த மீட்டிங் நடத்தும் போது எல்லா ஆட்களும் வருவாங்க, மெதரிஸ்டில் இருக்கிற எல்லா ஆட்களும் வருவாங்க. அந்த அம்மா சொல்லுது, I was not comfortable பாஸ்டர். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு சர்ச் லீடர் அம்மா கம்ஃபர்டபுளாக இல்லையா? விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அந்த அம்மா இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஒருவேளை இங்கே யாராவது அப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? ஹலோ, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? அப்போது ஏதோ ஒரு சாபம் உனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது விளங்குதா? ஏதோ ஒரு சாபம் உனக்குள்ளே இருக்கு, உன்னை நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டிருக்கிற.
உன்னை அவங்க நேசிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட உன்னால் ஒத்து போக முடியலை. உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் நேசிக்கிறாங்க, ஆனால் நீ அவங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்க முடியலை. கொஞ்சம் தயவுசெய்து யோசிங்கன்னு. கூட்டு குடும்பம் எல்லாம் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் உன்னால் மட்டும் அவங்களோட ஒத்து போக முடியல அப்படின்னா உன் மேலே ஏதோ ஒரு சாபம் கிரியை செய்யுது. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சாபத்திலிருந்து விடுதலையாக்க என்னால் முடியும், நான் விசாரிக்க முடியும், உனக்காக நான் சிலுவையிலே சாபத்தை சுமந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சாபத்தை உடைக்கணும். சாபம் உடைக்கப்பட்டாலே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. மாற்றங்கள் வரும், வேலையில மாற்றம் வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும், சபையில மாற்றம் வரும். இந்த சபையில சாபமுள்ள ஆட்கள் விடுதலையாகணும், உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே என் நிமித்தம் தான் ஏதோ ஒரு சாபம். ஏனென்றால் நீ சாபமான ஒரு மனுஷன் சபையில இருந்தா அந்த சபைக்கே அது ஒரு கேடு. ஒரு சபிக்கப்பட்ட யோனா கப்பல்ல இருந்தான். கப்பல் என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? நான் சொல்ற விஷயம் தெரியுமா? யோனா ஒரே ஒரு மனுஷன், அவன் பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். ஆனா கப்பல் கடல் கொந்தளிக்குது. ஏன் தெரியுமா? சபிக்கப்பட்டவன் எங்க இருந்தாலும் கொந்தளிப்பு வரும். ஆமென். நீ எதுவும் பேசவே வேண்டாம், நீ போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாலே போதும். ஹலோ, நீ எதுவும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். நீ பைபிளை தூக்கிங்க கையில் வச்சுக்கிட்டு, கையில் வச்சுட்டு அப்படியே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போய் நீ உக்காந்தாலே போதும், அந்த சபையே கொந்தளிக்கும். இல்லாட்டா அந்த குடும்பமே கொந்தளிக்கும், நீ போகிற குடும்பமே கொந்தளிக்கும். அது வரைக்கும் அந்த குடும்பம் மகராசி மாதிரி இருந்துச்சு. உன்னை பொண்ணு பார்த்தாங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை, இவ கொயரில் பாடுற பிள்ளை, பார்த்தா ரூத்துக்கு தங்கச்சி மாதிரியே இருக்கிறா. நீ அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்த குடும்பம் கொந்தளிக்குது. அவங்களுக்கு தெரியல ஏன் குடும்பம் கொந்தளிக்குது, மகராசி வந்திருக்கிறா. ஹலோ, பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு சாபம் உடைக்கப்படணும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம விசாரிக்கிறவர், சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆமேன். சில நேரத்தில் நல்ல குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைங்க, நல்ல அம்மா ஜெபிக்கிறவங்க, அப்பா ஜெபிக்கிறவங்க, தெரியாம ஒரு சாபம் பிடிச்ச குடும்பத்தில் அந்த பொண்ணை கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு வடிக்கும் பாருங்க கண்ணீர், என்ன அது காலமெல்லாம் வடிக்கும். அந்த சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா அந்த குடும்பம், அந்த புருஷன் அந்த மாதிரி. என்ன அந்த அந்த அம்மா, இவர் கல்யாணம் பண்ணதே அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணுவார். அம்மா நான் தான் சரியில்லை, எனக்கு வரவளாவது எப்படி இருக்கட்டும், நல்லா ஜெபிக்கிற பக்தி உள்ள பிள்ளைய, பாவி உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை கேட்டிருக்க கூடாதா நீனு, எனக்கு பக்தியான ஒரு பொண்ணு வேணும், நான் தான் சரியில்லை, ஜெபிக்கிற ஒரு பொண்ணு வேணும். அவங்க அப்படியே பார்த்து 4 பொய்யை சொல்லி பாஸ்டர் கையில் கொஞ்சம் காணிக்கை எக்ஸ்ட்ரா கொடுத்து, எங்கள் பையன் நல்ல பையன் தாங்க, சர்ச்சுக்கு அப்பப்போ வருவான், ஆனால் டெய்லி பைபிள் வாசிப்பான், கெட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஜெபிக்கிற வீட்டில் அந்த பையனை கொண்டு போய் கொடுத்தா அந்த முழு குடும்பமே கலவரம். இருக்கீங்களா? எனக்கு தெரியும் அந்த மாதிரி குடும்பங்கள். ஜெபிக்கிற குடும்பம் ஒருத்தனை கொண்டு போய் உள்ள விட்டாங்க, அந்த குடும்பத்தில் சந்தோஷமே போயிடுச்சு, சமாதானமே போயிடுச்சு. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு இங்கே இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் மாறு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தான் தெரியும், நீ உங்கள் வீட்டுக்கு வந்ததுனால அந்த வீடு அமைதியான பூங்காவாக மாறிச்சா, இல்லை அந்த குடும்பம் அப்படியே என்னது அந்த கப்பல் கொந்தளிச்சதே யோனா, அந்த மாதிரி. உனக்கு நல்லா தெரியும் நீ யாருன்னு. இப்போ இந்த பிரசங்கத்தில் இதுக்கு மேலே நான் இதை விவரித்து சொல்ல வேண்டாம், உனக்கு நல்லா தெரியும். நீ போனதுக்கப்புறம் அந்த வீடு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த சாபத்திலிருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவர், அவர் நமக்காக சாபமானார். ஆமென். ஸோ நம்ம மேலே சாபம் இருந்தால் தயவு செய்து நாம் அதிலிருந்து வெளியே வரணும். சங்கீதம் 142 வசனம் 4, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் தனி நபரை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருப்போம், சபையில் இருப்போம், ஆனால் நம்மளை யாரும் விசாரிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மனுஷர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கலாம், மனுஷர்கள் நம்ம மேலே ஒரு பிரியம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கலை. நம்முடைய அண்ணன் தம்பி கூட நம்ம கூட
பேச சந்தோஷமாக பேச விரும்பலை. ஒருவேளை நீ நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால, இல்லாட்டா நீ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால உன்னை ஒதுக்குறாங்க. உங்ககிட்ட உனக்கே தெரியுது அவங்க ஒரு பாசத்தோடு உன் கூட பேசலை. என்ன பாசத்தோடு உங்ககிட்ட பேசலை, ஒரு அன்போடு உங்ககிட்ட பேசலை. அப்போது அந்த தேவ மனுஷன் ஆண்டவரை பார்த்து கதறாரு, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா, நல்லா இருக்கிறானா நல்லா இல்லையா, நம்ம விசாரிக்க யாருமே இல்லைன்னு. இது பொதுவாக நிறைய பேர் இந்த நிலைமையில் இருப்போம். நம்ம பணம் அனுப்பலைன்னா ஃபோன் வரும், ஊருக்கு பணம் அனுப்பலைன்னா ஃபோன் வரும், தம்பி பணம் அனுப்பு, டாக்டர் செலவு. நீ ரெகுலராக பணம் அனுப்பிட்டே இரு, ஒரு ஃபோனும் வராது. அவங்க சந்தோஷம், அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. நீ அப்படியே நொந்து போய் நோக்காடா நமக்கு ஒரு ஃபோன் வரலையேன்னு ஃபோன் அடிப்போம். எடுத்துகிட்டு, ஹலோ நல்லா இருக்கியா தம்பி, நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறேன், அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மனைவி சொல்லும், இருங்க வைங்க, எங்கள் அக்கா வந்திருக்கிறா, அவங்ககிட்ட நான் பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீ ஏதாவது கேட்ப, டென்ஷன் ஆகிடுவாங்க, டப்புன்னு ஃபோனை வச்சுடுவாங்க. என்ன நம்மளை விசாரிப்பார் யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விசாரிப்பற்று போனாங்களோ அவங்கள எல்லாம் ஆண்டவர் விசாரித்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஊழியம் செய்துட்டு எலியா ஓடுறாரு, விசாரிக்க யாருமே இல்லை. போய் சூரச்செடியின் கீழே போய் படுத்துட்டு, என்ன ஆண்டவரே பெரிய ஊழியம் பெரிய ஆசீர்வாதம், எனக்கு யாருமே இல்லையே. ஒரு தேவதூதன் உட்கார்ந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் வாழ்க்கையில தனித்து விடப்பட்டவர்களை தேவன் விசாரிப்பார். ஆமென். ஒருவேளை எனக்கு யாருமே இல்லையே, கவலைப்படாதீங்க, தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஆகார் ஓடுகிறாள், ஆண்டவர் விசாரித்து அவளோடு கூட பேசுகிறார். ஆமென். ஒருவேளை நான் சொன்ன எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் சூட் ஆகாமல் இருந்தால், இதில் ஒருவேளை யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு கர்த்தர் இருக்கார். ஆமென். கர்த்தர் இருக்கார் உங்களுக்கு. எல்லாரும் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. சில நேரத்தில் இந்த வயசான அம்மாமார் சொல்லுவாங்க, 4 பிள்ளையை பெத்தம் பாஸ்டர், ஒருத்தர் கூட எனக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ப்ரேயர் சென்டருக்கு நிறைய வயசானவங்க லெட்டர் எழுதுவாங்க, நல்லா படித்தவங்க, ஒரு காலத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தவங்க. பாஸ்டர் எனக்கு யாரும் இல்லை, சாப்பிட கூட எங்களுக்கு காசு இல்லை, என்னை என் பிள்ளைங்க கவனிக்க மாட்டிருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு சாப்பாடு இல்லை. நம்ம ப்ரேயர் சென்டர்லேருந்து அவங்களுக்கு மாதம் 1000 500 அனுப்பி தரும். கேட்குறாங்க வயசானவங்க, 70 வயசு 75 வயசு பிள்ளையை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் வேலையில் இருக்கிறான். ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு போட அவனுக்கு மனசு இல்லை, அம்மாவுக்கு சாப்பாடு போட மனசு இல்லை, விசாரிக்க மனசு இல்லை, விட்டுடுறாங்க. அதுவும் இன்னும் ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னென்னா, நிறைய இந்த மிஷினரியாக போகிறாங்கல்ல, அவங்க மிஷினரியாக போயிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அவங்கள என்ன செய்திடுறாங்க, ரிட்டையர் ஆகிடுறாங்க. நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள் அந்த பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரமாட்டிருக்காங்க. ஏன்னா மிஷினரியாக போனவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரமாட்டிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு அப்படி இப்படி போயிடுறாங்க. இவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் மிஷினரி ஊழியம் செய்து திரும்பி வரும் பொழுது நிறைய மிஷினரிகளை ஆதரிக்க யாரும் இல்லை. ஈவன் எனக்கு சொன்னாங்க, மிஷினரிகள் சூசைட் பண்ணுறாங்களாம். என்ன மிஷினரிகள் 60 வயசு 65 வயசு யாரும் இல்லை. பையன் சொல்கிறேன், நீ என்னத்தை என்ன காப்பாற்றுற, நீ ஏசுன்னு போயிட்டு எனக்கு நீ என்ன பண்ண, அந்த இயேசுவே உன்னை காப்பாற்றட்டும். என்ன இவங்களுக்கெல்லாம் யார் இருக்கா, கர்த்தர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, நான் இந்த தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ஹோம் ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி ஊழியம் செய்து நொந்து போன ஊழியக்காரங்களை அதில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன ஆண்டவர் உதவி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஆண்டவர் விசாரிப்பார். ஒருவேளை இன்னைக்கு நீ தனிமையில் இருக்கிற, ஒரு நொறுங்கி போய் இருக்கிற, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போய் முன்னுக்கு வருவேனா வரமாட்டேனா, எனக்கு ஒரு நன்மை வருமா கிடைக்காதா, தோற்று போயிட்டேனே, ஆண்டவரே பெரிய ஊழியம் செய்தேன், இன்னைக்கு முட்செடியின் கீழே படுத்திருக்கிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல, இனிமே எனக்கு ஒரு ஊழியம் இருக்கா தெரியல. மழை வராதுன்னு சொன்னேன், அது வரைக்கும் என்னை தேடினாங்க. இப்போ ஜெபம் பண்ண மழை வந்துருச்சுது, இனிமேல் எலியா தேவையில்லை. தேசத்தில் என்ன வந்துருச்சு, மழை வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சுது. இனிமேல் எனக்கு யார் இருக்கா, எங்கே போவேன்? 3 வருஷம் அந்த அம்மா வீட்டில் விதவை வீட்டில் இருந்துட்டேன், திரும்ப அந்த விதவை வீட்டுக்கு போக முடியுமா? என்னை விசாரிக்க யார் உண்டு? ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதனை அனுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்,
ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறியா, உன்னை விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. மனுஷன் விசாரிப்பான்னு நினைக்காத, கர்த்தர் விசாரிக்கட்டும். கர்த்தர் உன்னை சந்திக்கட்டும். மனுஷங்க நமக்கு உதவி செய்யணும். மனுஷங்க பின்னாடி போறதை நிறுத்திடுங்க. ஆமென். கர்த்தர் நம்மளை சந்திக்கட்டும். கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறக்கட்டும். கர்த்தரே நமக்கு ஒரு உதவி செய்யட்டும். தானியேல் நினைச்சிருந்தா ராஜா கிட்ட ஓடி இருக்கலாம், ஓடலாமே. ராஜா கிட்ட ஓடலை. இவங்க போய் சொல்லும் பொழுது கூட அவன் ராஜா கிட்ட போய், ராஜா உனக்கு தெரியும் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஆளு, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய். தேடலை. ஆண்டவரே நீங்க என்னை விசாரியுங்க. ஆண்டவர் உன்னை விசாரித்தால் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வருதோ, வேலையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விசாரித்து விடுதலை கொண்டு வருவார். வியாதியிலிருந்து விசாரித்து விடுதலை கொண்டு வருவார். சாபத்திலிருந்து விசாரித்து விடுதலை கொண்டு வருவார். தனிப்பட்ட மனுஷனா இருக்கிற உன்னை விசாரித்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை குடும்பமா சிக்கிட்ட, எது தனிப்பட்ட விதத்துல கஷ்டப்படுறது ஒரு வகையில பெட்டர். லாபமோ நஷ்டமோ நாம பார்த்துக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடியே பிள்ளைங்க வேதனைப்படுறாங்க, உனக்கு அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. உன் கண்ணு முன்னாடியே உன் குடும்பத்துல பிரச்சனை வருது, அதற்கும் ஆண்டவர் காரியம் செய்கிறாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி எலிசாவை கிட்ட ஓடி வரா. யாரு? சுனேமியாள். என்ன நடக்குது? குழந்தை செத்து போகுது. பல வருஷங்களுக்கு பிறகு எலிசா ஆசீர்வதித்து குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் திடீரென்று குழந்தை பெருசா வியாதி வரல, தலை நோவுதுன்னு சொல்லிச்சுன்னு, தலைவலின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்தில் குழந்தை செத்து போச்சு. அப்போ அந்த மகள் எலிசாவின் இடத்துல ஓடி வர, குழந்தைய எலிசாவினுடைய அந்த அறையில அவனுடைய கட்டிலில் குழந்தைய படுக்க வச்சுட்டு, புருஷன்கிட்ட கூட சொல்லலை, நேரா தேவ சமூகத்தில் ஓடி வர, ஆண்டவரே என் குடும்பம் ஒன்றில்லாம ஆயிடும், என் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை முக்கியம், இந்த குடும்பமே இன்னைக்கு ஒரு சாபத்தில் போகிறோம். ஸோ அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் விசாரிப்பார். சில நேரத்தில் குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம ரொம்ப உடஞ்சிடுவோம். நமக்கு ஒரு சரீர சுகவீனம் வந்தால் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு வந்துட்டா. அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர், ஒரு அருமையாக ஒரு சைமன் ஜாக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்டர், ஒரு சைனீஸ் பாஸ்டர், அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு வியாதின்னு சொல்லி எனக்கு அந்த எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது, அந்த பாஸ்டர் குரூப்பில். அப்போது நான் அந்த பாஸ்டருக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுடைய பையனுடைய ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்க, அதை பார்த்தா எனக்கு மனசில் ஒரு உண்மையான ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு வேதனை, ஒரு அந்த மகனுக்காக செபிக்கக்கூடிய ஒரு அந்த தத்ரூபமாய் அந்த பையன் யார், ஏதோ ஒரு செய்தி வருது, அதை கண்ணால் பார்க்கணும், நீங்கள் முடிஞ்சால் உங்கள் பையனுடைய ஃபோட்டோ அனுப்புங்கன்னு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஜெபிக்கிறதுக்கு தான் அனுப்புங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் அந்த பையனுடைய ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். அவரும் அவருடைய பையனும் நல்ல அழகாக வைரமாக ரொம்ப அழகாக இருக்கிற அந்த பையன். ஸோ அதை அனுப்பினோன்னு எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஸோ அதை வைத்து நைட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், ஆண்டவர் உங்கள் பையனை நிச்சயமாக சுகமாக்குவார், டோன்ட் வரி. அந்த ஊழியக்காரர் பாருங்கள், ஊழியக்காரன் தன் மகனுக்கு ஒரு மரண வியாதி, அவர் அப்படியே நொறுங்கி போயிட்டார். அப்படியே நொறுங்கி போய் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்புகிறாரு, என் பிள்ளைக்கு சுகம் வேணும், ஜெபம் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை சன். அதுக்கு பிறகு நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அவர் பர்சனலாக தேங்க் பண்ணியிருந்தார், பாஸ்டர் தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர். அந்த பையன் சுகமாயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது நம்ம விசாரிக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாதுன்னு. எனக்கு அந்த வியாதி வந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு இந்த போராட்டம் வந்தால் நல்லா இருக்குமே. தாவீது தம்பி அவனுடைய மகன் ரொம்ப அநியாயம் செய்கிறான். கடைசியில் யோவாப் அந்த அப்சலோமை கொன்று போடுகிறான். தாவீது புலம்புறான், நைட்டெல்லாம் புலம்புறான், என் மகனே அப்சலோம், என் மகனே அப்சலோம். என்ன ஒரு தேவ பிள்ளை குடும்பத்தில் கூட சாபம் வராதபடி ஆண்டவர் விசாரிப்பார். தன் மகனுக்காக அவள் போராடுற, ஐயா எலிசா என் மகனை நீ உயிரோடு எழுப்பணும், நீங்க விசாரிக்கணும், என் பிள்ளைக்கு உதவி செய்யணும், நீங்க படுக்கிற அந்த கட்டில் என் குழந்தைய நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன், உங்க அறையில நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா.
ஸோ ஆண்டவர் விசாரிக்கிறவர். ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற உங்கள் குழந்தைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அற்புதம் செய்வார். ஆமீன். இங்கே இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற உன் தேவைகள், உன் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கிறவர். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும், உன் குடும்பத்தை ஆண்டவர் சரிப்படுத்திடுவார். புருஷனுக்கு ஒன்றுமே தெரியல, அவர் தோட்டத்தில் ஜாலியாக விவசாயம் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புகிறார். இன்றைக்கி என்ன அமாவாசையா, இன்றைக்கி நீ நான் ஊழியத்துக்கு போகணுமா, இன்னும் ரொம்ப முக்கியமாக நீ ஊழியக்காரனை சந்திக்க. புருஷன் வாட்ஸ்அப் இருந்தால் அப்படி தான் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் அனுப்புகிற மாதிரி. ஏன் டியூஸ்டே போகணுமா கட்டாயம், நீ நான் பாஸ்டரா? அவன் புருஷன் அனுப்புகிறான். இன்றைக்கி எதுக்கு அந்த அம்மா சொல்லுது, வாயை மூடிட்டு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் கொடு என்ன. ஸோ சில நேரத்தில் புருஷனுக்கு தெரியாது மனைவியை நீ கதறு. சில நேரத்தில் மனைவிக்கு தெரியாது. ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிட்டு போறார். குடும்பம், ஆண்டவரே என்ன பலியாய் கொடுங்க, என்ன பலியாய் கேளுங்க, நான் தந்துடுறேன். ஆபிரகாம் வேண்டாம், ஈசாக்கு தான் வேணும். அவன் அப்படியே நொறுங்கி போய் நிற்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு விசாரித்தார். ஆமீன். எந்த குடும்பத்திலும் தேவன் பிரச்சனை வராமல் அந்த முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஸோ தயவு செய்து கவலைப்படாதீங்க. என் புருஷன் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்படுவானா பட மாட்டானா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஒரு நேரம் வரும், உன்னை விட உன் புருஷனை ஆண்டவர் அதிகமான ஒரு தேவ மனுஷனாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன்னை விட உன் பிள்ளை ஆண்டவர் ஒரு உத்தமமான ஒரு தேவ ஊழியனாய் மாற்றுவார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நான் குடும்பத்தையே விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உன் குடும்பத்தையே நான் விசாரிப்பேன். உன் குடும்பத்தினுடைய தாழ்ப்பாளை நான் பலப்படுத்துவேன். உச்சிதமான கோதுமையை தருவேன். கண்மலை தேனினால் உன்னை நான் நிரப்புவேன். ஆமேன். உன் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளாய் வளரும். உன் புருஷன் பாக்கியவானாய் இருப்பான். உன் மனைவி வீட்டோரத்தில் கனித்தரும் திராட்சை கொடியாய் இருப்பாள். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்திற்காக ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையை விசாரியுங்க. எருசலேமே நீ நினைக்காம போயிட்டா அது என்னுடைய தொழிலை நான் மறப்பதற்கு ஈடாக இருக்கும். எருசலேமே உனக்காக நான் எப்படி ஜெபிக்காம இருப்பேன்? ஏசாமியே எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். எருசலேமே எருசலேமேன்னு சொல்லி இந்த சபைக்காக நீ கண்ணீர் வடிக்கணும். இந்த சபையை நீ விசாரிக்கணும். இந்த சபைக்காக நீ ஜெபிக்கணும். இந்த சபை உன்னுடைய இருதயத்தில் முக்கியமான ஒரு இடமா இருக்கணும். ஆமேன். இந்த சபையை வெறுக்காத, அது ஒரு சாபம். இந்த சபையினுடைய ஊழியத்தை, இந்த சபையினுடைய ஆராதனையை அசட்டை பண்ணாது, அது ஒரு சாபம். ஆமேன். ஆண்டவரே எருசலேமை நேசிக்கிறார். நீங்க ஏன் சபையை நேசிக்காம இருக்கீங்க? நீங்க ஏன் சபை ஆராதனைக்கு இன்னும் உங்களை ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்க சபையை நேசிக்கவே சாபங்கள் உடையும். ஆமீன். எப்பவும் ஆராதனைக்கு ஓடி வரணும், எப்பவும் ஜெபங்களுக்கு ஓடி வரணும். அந்த ஆசை இருந்தால் வருவோமா வரமாட்டோமா? ஆசை இருந்தால் வருவோமா வரமாட்டோமா? அது தெரியல. ஏன் உன்னால் ஜெபத்துக்கு வர முடியல? ஏதோ ஒரு சாபத்தின் ஆவி உன்னை அப்படி ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும். சாபத்தின் ஆவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நான் இப்போல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதில் ஏதோ ஒரு கோல்கேட்டோ ஏதோ ஒரு பேஸ்டினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், கார்ட்டூனில் வரும். அப்போது அந்த கோட்டை, நம்முடைய பற்கள் என்னது கோட்டை, அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேப்டன் மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பான். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படித்தது. அப்போ என்ன செய்யும், வெளியில் இருந்து ஸ்வீட்ஸ் என்கிறதான சத்துரு, இல்லாட்டா ஏதாவது அந்த மாதிரி அந்த ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரி இனிப்பு பொருட்களை எல்லாத்தையும் ஒரு எதிரிகள் மாதிரி அந்த கார்ட்டூனில் சித்தரித்து என்ன செய்வாங்க, அவங்க அங்கேருந்து குண்டு போடுற மாதிரி ஏரோ அடிக்கிற மாதிரி போடுவாங்க. ஆனால் திடீர்னு இந்த மனுஷன் வந்துடுவார். யார்? இந்த கேப்டன், கோல்கேட் கேப்டன் அப்படியே அந்த ப்ரஷ்ஷில் அப்படி அடிக்கும்போது எல்லாம் பிசாசெல்லாம் ஓடிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் நீ சர்ச்சில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒன்று, சில உலகங்கள், சில கவலைகள், சில பிசாசின் கிரியைகள் உன் மேலே குண்டுகளை போட்டுகிட்டே இருக்கும், வார்த்தைகளை போட்டுகிட்டே இருக்கும், உன் மனசை கெடுத்துட்டே இருக்கும். நீ அதற்கு ஒப்பு கொடுத்துட்டினா பல்லு கெட்டு போகிற மாதிரி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் விசாரிக்கிறவர். இன்னைக்கு எந்த இடத்துல சரியில்லையோ அந்த இடத்துல சரியாயிடு. ஆமேன். அப்படியே எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோமா?
இந்த சாபத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் உடைந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என் நிமித்தமா என் குடும்பத்தின் மேல் சாபம் வர வேண்டாம். என் நிமித்தமா என் பிள்ளைகள் மேல் சாபம் வர வேண்டாம். என் நிமித்தமா என் குடும்பத்தின் மேல் சாபம் வர வேண்டாம். இயேசுவே, சாபம் வராத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். இயேசுவே, சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். இயேசுவே, சாபமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். ஆண்டவரே, நான் சாபத்தை சம்பாதிக்க கூடாது ஆண்டவரே. என் மேல ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த இரவு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. முழங்காலில் நின்று ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆலயத்தை நேசிப்பேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் சமாதானமும் என்னுடைய அரண்மனைக்குள் சுகமும் வருவதாக ஆண்டவரே. என்னுடைய தாழ்பால்களை பலப்படுத்துவீராகப்பா. என் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல மாறட்டும் ஆண்டவரே. என் மீது ஆசீர்வாதம் இறங்கட்டும். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்க. ஆண்டவரே, சாபத்தை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். சாபத்தை கொண்டு வந்த பிசாசே வெளியேறு. சாபமாயிருக்கிற தரித்திரமே வெளியேறு. சாபமாயிருக்கிற பில்லி சூனிய ஆவியே வெளியேறு. சாபமாயிருக்கிற வியாதியே வெளியேறு. சாபமாயிருக்கிற குழப்பத்தின் ஆவியே வெளியேறு. குடும்பத்தில் வந்த பிரிவினையின் ஆவியே வெளியேறு. உன் சாபங்களை ஆண்டவர் இன்றைக்கு நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சாபமாயிருந்த குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். இப்பொழுது அந்த வல்லமை இறங்கும். என் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும். உங்கள் சாபத்தை முறிக்கும்படியாய்தான் இந்த இரவு ஆண்டவர் நான் உன்னை விசாரிக்கிறவர் என்று இந்த தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். நீ விசுவாசித்து தேவ மகிமையை பெற்றுக்கொள். ஆவியில் நிரம்பி அந்த பொல்லாத பிசாசை விரட்டு. சாத்தானின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படட்டும். அந்த பலவீனத்தின் ஆவி வெளியேறட்டும். அந்த மரண ஆவி வெளியேறட்டும். அந்த ஆஸ்துமா வியாதி வெளியேறட்டும். அந்த கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற வல்லமை வெளியேறட்டும். அந்த தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற அந்த பொல்லாத சர்ப்பம் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் விடுதலை வருகிறது. இன்றைக்கு விடுதலை வருகிறது. சகைவே, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு விடுதலை, ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த சபையிலே ஒரு விடுதலை, இந்த ஆராதனையில ஒரு விடுதலை, இந்த அபிஷேக ஆராதனையில ஒரு விடுதலை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. வாய்களை திறந்து ஜெபி. தேவனை துதி. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததை போல் உன்னுடைய சாப நுகங்கள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன் குடும்பத்தில் ஒரு வல்லமையான காரியம் நடக்கும். கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். உன் வியாதி சுகமாகிறது. உன் சரீரம் பலனடைகிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனி நீ சாபமாயிருக்க மாட்டாய். இனி நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்புகிறேன். இந்த பிரசங்கம் இவர்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஜனங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. சாபத்திற்கு ஒருவரும் இடம் கொடாதபடி விசாரிக்கிற தேவனுடைய கரத்தில் வரட்டும் ஆண்டவரே. அன்பாய் அரவணைக்கிற இயேசுவின் கரத்தில் வரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC code
KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.